ஆனால் இப்போ இறந்த மாதிரி தெரில. இப்போ ஊர்வசி அம்மா அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. யாராவது பார்த்தவங்க கிட்ட சொல்லி கேள்விப்பட்டாவது தயவு செஞ்சு வந்து பாருங்க. நாளைக்கு ஓடிடிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அது திரையில வந்து நீங்கள் வந்து பார்த்து உங்கள் வாழ்வியலை நீங்கள் நேரில் வந்து நம்ம தவறவிட்ட உறவுகளை திரும்ப ஏதாவது இது புதுப்பிக்க முடியுமா அப்படின்றத ஒரு முயற்சியாக இருக்கணும். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கடைசியாக உங்கள் அம்மாவை எப்போ பார்த்தீங்க? எல்லாம் எல்லாம் வருமா? எல்லாமே பேசுறதெல்லாம் வருங்களா? கட் பண்ணி தூரமாக போட்டுறாது. கட்டாயமாக எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்பவே எல்லாரும் நெகிழ்ச்சியாக வந்து பேசி படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணதா வந்து சொன்னாங்க. சந்தோஷமா. ரஞ்சித் சார் ஃபர்ஸ்ட் ஷோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீவியூ காமிச்சிருப்பீங்க, அதை பார்த்துட்டு என்ன சொன்னார்? ரஞ்சித்துக்கு நான் காட்டும்போது படம் வந்து அப்போ எதுவுமே எடிட் பண்ணாமல் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அது ரஞ்சித்து பார்த்துட்டு கட்டி பிடிச்சி சூப்பராக வந்துருக்குன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ரஞ்சித் சார் படம்னா ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இந்த படத்தில் என்ன பாலிடிக்ஸ்? இதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சார் ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொன்னீங்க, இது யாரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்? என்னோட பெரியம்மா. அவங்க படம் பார்த்தாங்களா? இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. 2015 இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ இறந்த மாதிரி தெரில. இப்போ ஊர்வசி அம்மா அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து திருப்பி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அது இல்லாமல் இப்போ அவங்களோட சன்ஸ், அவங்களோட பசங்க வந்து படம் பார்த்தாங்க. அதான் இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். விஆர் மாலில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேசுவாங்க. மக்களுக்கு என்ன சார் மெசேஜ் சொல்ல வந்திருக்கீங்க? இதில் மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை. திரைப்படம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி மனசாட்சியோடு அணுக வேணும், அவ்வளோதான். பெருசாக யாருக்கும் மெசேஜ் சொல்கிற இடத்துல நான் இல்லை. அவங்களுக்கு எந்த மாதிரி உணர்வுகளை இந்த படம் கொடுக்குதோ அதுக்கு மதிப்பு கொடுத்தா. அடுத்த படம் என்னவா இருக்கும்? இல்லை, இது வரைக்கும் அடுத்த படம்லாம் எதுவும் கிடையாது. நான் சில ஒரு கதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது கிடைக்கிற வாய்ப்பு எது கிடையாது அவங்க அப்படி ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, நல்ல படம் வரல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த படத்தை கேள்விப்பட்டு யாராவது பார்த்தவங்க கிட்ட சொல்லி கேள்விப்பட்டாவது தயவு செஞ்சு வந்து பாருங்கள். இது திரையில் இருக்கும்போதே வந்து பார்த்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு ஓடிடிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அது திரையில் வந்து நீங்கள் வந்து பார்த்து உங்கள் வாழ்வியலை நீங்கள் நேரில் வந்து நேர்லேயே பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து திரையில் பார்த்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் படம் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு சார்? அதான் நல்லா இருந்ததுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. ரெஸ்பான்ஸு ரொம்பவே சிரிக்க வச்சாங்க, அழ வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. நல்லா இருந்தது. உங்களோட சீனியர் டேரக்டர்ஸ், நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க யாராச்சும் இந்த படம் பார்த்தாங்களா? வெங்கட் சார் இன்னும் படம் பார்க்கல. அவர் பிஸியான ஷூட்டிங்கில் இருக்கார். விஜய் சார் படம் ஷூட்டிங்கு. ஸோ அவர் நடுவில் கேப்பில் நான் பார்க்க வச்சுருக்கேன். மற்றபடி ரஞ்சித் பார்த்துட்டார். டைமாக வந்து ரொம்ப முக்கியமான படம் தான். எப்படி இருந்தாலும் ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாய்மை இருக்குது. அது மட்டும் நம்ம தாய்மை அது என்ன 90 வயசு ஆனாலும் சரி, ஒரு 20 வயசு தாய்மை ஆனாலும் அவங்க எல்லாமே ஒரு தாய்மை தான். அது வந்து எல்லா வயதினருமே, எல்லா ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். அந்த படம் நம்ம தவறவிட்ட உறவுகளை திரும்ப ஏதாவது இது புதுப்பிக்க முடியுமா அப்படின்றத ஒரு முயற்சியாக அந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மதர் அண்ட் சன்னோட சென்டிமெண்ட் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை, அவங்களோட நேம் தான் அது டைட்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஃபாரினர் தான் அந்த அம்மாவுக்கு அந்த பேர் வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. ஆமாம், பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க, சொல்லவே தேவையில்லை ஆக்சுவலாக. பட் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. காமெடியும் இருக்குது, அதே டைமு ரொம்ப சீரியஸாகவும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. அட்டகத்தி கழிச்சு அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான கேரக்டர் எல்லாம் பார்க்குறாங்க. ரஞ்சித் அவர்களோட படம் ப்ரொடக்ஷன் வருதுன்னா ஒரு சாதி எதிரான பயங்கரமான ஒரு மெசேஜ் இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இதில் எந்த ஒரு மெசேஜும் இதில் கொடுக்கல. முழுக்க ஃபேமிலி என்டர்டைனர் தான். டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு அவரோட கெரியர்ல. நீலமோட கெரியர்ல ஆமாம், எல்லா படத்தோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எந்த படமும் ஃபேமிலி பேக்ரவுண்டாக வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கேன். பாலிடிக்ஸ் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை இதில். முழுக்க அம்மாவோட சென்டிமெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கு. நானே ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ரொம்ப சென்டிமெண்ட் அதிகமாக இருந்தது. நானே அழுதுட்டு தான் வெளியே வந்தேன் வரும்போது. காமெடி ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. யாரோ புஷ் பண்ணி காமெடி பண்ற மாதிரி எல்லாம் இல்லை. நம்ம 4-5 பேர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு எப்படி பஞ்சஸ் எல்லாம் போடுவோம், அந்த மாதிரி தான் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க.
இல்லை ஃபேமிலியோட கண்டிப்பாக நான் வரணும் தான். அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, அதனால வரல. நெக்ஸ்ட் ஷோக்கு நான் கண்டிப்பாக ஃபேமிலியோட கொண்டு வரேன். ஃபேமிலியோட வந்து பார்க்குறேன். இல்லை ட்ரைலர் பார்த்தேன் நான். ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு. ஸோ பார்க்கலான்னு தான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷோக்கு அம்மாவோட கூட வரலான்னு தான் இருக்கேன் நான். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் மட்டும் சூப்பராக இருக்கு. பேக்ரவுண்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் கொஞ்சம் லாங்காக இருந்தது. மற்றபடி எதுவும் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு அம்மாவோட சென்டிமெண்ட் ரொம்ப ஹார்ட் டச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது